டாக்டர் பி. சிவப்பிரகாசம், நுகர்வோர் பாதுகாப்பு. இன்றைக்கு சீரியல் நம்பர் 78. நுகர்வோர் ஆணைய உத்தரவை மதிக்காத நகராட்சி கமிஷனருக்கு பிடிவாரண்ட். ராமேஸ்வரத்தில் ரூபாய் 100 நுழைவு கட்டண ரசீது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் நுகர்வோர் ஆணையம் வழங்கிய உத்தரவை நிறைவேற்றாத ராமேஸ்வரம் நகராட்சி கமிஷனருக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து நுகர்வோர் குறைதீர்க்கும் ஆணையம் உத்தரவிட்டது. திருநெல்வேலியைச் சேர்ந்த வழக்கறிஞர் பிரபாகர் 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 13இல் ராமேஸ்வரம் கோயிலுக்கு குடும்பத்துடன் காரில் சென்றார். நகராட்சி சார்பில் ரூபாய் 100 நுழைவு கட்டணம் வசூலித்தனர். அவருக்கு வழங்கப்பட்ட ரசீதில் கமிஷனர் கையொப்பம், வசூலிப்பவர் கையொப்பம் மற்றும் ஜிஎஸ்டி எண் இல்லாமல் இருந்தது குறித்து அவர் கேள்வி எழுப்பினார். வசூல் செய்தவர்கள் பதிலளிக்கவில்லை. இதனால் வழக்கறிஞர் பிரம்மா மூலம் திருநெல்வேலி மாவட்ட நுகர்வோர் குறைதீர்க்கும் ஆணையத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த கூடுதல் தலைவர் பிறவி பெருமாள், உறுப்பினர் சண்முகப்பிரியா ஆகியோர் மன உளைச்சலுக்காக ரூபாய் 20,000 மற்றும் வழக்கு செலவாக ரூபாய் 10,000 என மொத்தம் ரூபாய் 30,000 வழங்குமாறு ராமேஸ்வரம் நகராட்சி கமிஷனருக்கு உத்தரவிட்டனர். மேலும் 45 நாட்களுக்குள் தொகையை வழங்காவிட்டால் 9% வட்டியுடன் செலுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தனர். ஆனால் ஆணையத்தின் உத்தரவு அமல்படுத்தப்படாததால் வழக்கறிஞர் பிரபாகர் செயலாக்க மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நுகர்வோர் குறைதீர்க்கும் ஆணைய தலைவர் ஒய். கிளாஸ்டன் பிளண்ட் தகூர் மற்றும் உறுப்பினர் எம். கனகசபாபதி ஆகியோர் ராமேஸ்வரம் நகராட்சி கமிஷனருக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டனர். வணக்கம்.